ஒன்றிய அரசு கடந்த பல்லாண்டுகளாக வழங்கி வரக்கூடிய பல்வேறு திட்டங்களை தற்போது நிறுத்திவிட்ட காரணத்தினால் விரைவிலே டெல்லி சென்று மாண்புமிகு சிறுபான்மை நலத்துறை அமைச்சரை சந்தித்து நம்முடைய கோரிக்கை வைப்பதற்கான அனுமதியை மாண்புமிகு முதலமைச்சரிடத்தில் விடுக்க இருக்கிறோம். அவர்கள் அனுமதி தந்த பிறகு ஒன்றிய அமைச்சரை சந்தித்து இந்த சிறுபான்மை சமுதாயம் சம்பந்தப்பட்ட என்னென்ன திட்டங்கள் எல்லாம் பண்டைய காலங்களில் இருந்ததோ அதை மீண்டும் உயிர்ப்பித்து செயல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் விடுக்க இருக்கிறோம். அதேபோல் உலமாக்களுக்கான இருசக்கர வாகனங்கள் வழங்குவதற்கான கால அவகாசம் ஏற்கனவே நீடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் வரக்கூடிய 15ஆம் தேதி வரை அவர்கள் விண்ணப்பம் செய்ய இருக்கிறார்கள். ஒரு 1000 இருசக்கர வாகனங்கள் உலமாக்களுக்கு வழங்க இருக்கிறது. அதை வழங்கக்கூடிய நிகழ்ச்சியை தொடங்கி வைப்பதற்கு மாண்புமிகு முதலமைச்சர்கள் வருகை தர வேண்டும் என்ற வேண்டுகோளையும் வைத்திருக்கிறோம். இத்துடன் இந்த கூட்டம் இன்று சிறப்பான முறையில் நடந்திருக்கிறது. சிறுபான்மை மக்களுடைய வேண்டுகோளை செவிசாய்த்து வரக்கூடிய நிதிநிலை அறிக்கையில் பல்வேறு திட்டங்கள் அறிவிப்புகள் வெளிவரும் என்று திடமாக நம்புகிறோம். தமிழ்நாடு அரசு விரைவிலே நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்யக்கூடிய இருக்கக்கூடிய நிலையிலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தினந்தோறும் துறை ரீதியாக அமைச்சர்கள் மற்றும் துறை செயலாளர்கள் அழைத்து ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே இன்று மாலை மிகவும் பிற்பட்டோர் நலத்துறை, சிறுபான்மை நலத்துறை சார்ந்திருக்கக்கூடிய அமைச்சர்களையும் நிதியமைச்சர் அவர்களையும் துறை சார்ந்திருக்கக்கூடிய அதிகாரிகளையும் அழைத்து இன்று ஆய்வுக் கூட்டங்களை நடத்தினார்கள். அந்த ஆய்வுக் கூட்டத்திலே சிறுபான்மை நலத்துறை சார்பிலே பல்வேறு பரிந்துரைகளையும் வேண்டுகோள்களையும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடம் எடுத்து வைத்துள்ளோம். அதிலும் குறிப்பாக இந்த சிறுபான்மையினர் நலத்துறை என்பது கல்வி, பொருளாதாரம், சமூக ரீதியிலே மிகவும் கீழ்நிலையில் இருக்கக்கூடிய இந்த சிறுபான்மை சமுதாயத்தை மேல்நிலைக்கு உயர்த்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த அமைச்சகம் இயங்கி வந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே இந்த நிதிநிலை அறிக்கையிலே பல்வேறு திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்ற நோக்கிலே பல்வேறு வேண்டுகோள்களை வைத்திருக்கிறோம். அதிலும் குறிப்பாக கல்வி மேம்பாட்டுக்காக உதவித்தொகைகள் வழங்குவதையும், கல்விக்காக வந்து வெளியூர்களில் தங்கி படிக்கக்கூடியவர்களுக்கு தேவையான விடுதி வசதிகளை ஏற்படுத்த வேண்டும், தேவையான கல்வி உதவித்தொகைகளை வழங்க வேண்டும். ஏனென்று சொன்னால் ஒன்றிய அரசு ஏற்கனவே வழங்கி வந்த பல்வேறு கல்வி உதவித்தொகைகள் நிறுத்தி இருக்கக்கூடிய காரணத்தினால் அதை இந்த அரசு முழுமையாக தொடரச் செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்திருக்கிறோம். அதுபோலவே சிறுபான்மை சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் எல்லா வகையிலும் வேலைவாய்ப்பை பெறும் பொருட்டு திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கக்கூடிய வகையில் ஆண்டுக்கு ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் சிறுபான்மை சமுதாயத்தவருக்கு இந்த திறன் மேம்பாட்டு பயிற்சியை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறோம். அதேபோல முஸ்லிம் மற்றும் கிறிஸ்தவ உதவும் சங்கங்கள் தமிழகம் முழுவதும் சுமார் 100க்கும் மேற்பட்ட சங்கங்கள் இயங்கி வந்து கொண்டிருக்கிறது. அதை மேலும் உயர்த்தி அதற்கான உதவித்தொகையை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறோம். அதேபோல் நாகூர், வேளாங்கண்ணி போன்று அதிக அளவிலே பக்தர்கள் குழுமக்கூடிய இடத்திலே பக்தர்களுக்கான விடுதிகளை அமைத்து தர வேண்டும். அதற்கான அறிவிப்பை இந்த நிதிநிலை கூட்டத்தொடரில் அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்திருக்கிறோம். அதுபோலவே கல்லறை தோட்டங்கள் மற்றும் கபரஸ்தானங்களுக்கு தேவையான சாலை வசதிகள், சுற்றுச்சுவர்கள் ஏற்படுத்துவதற்காக நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் வைத்திருக்கிறோம். அதேபோல துறை ரீதியாக சுமார் 15% இருக்கக்கூடிய இந்த சிறுபான்மை சமுதாய மக்களுக்கு கடந்த ஆண்டுகளிலே ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிதி மிகவும் சொற்பமானதாக இருக்கக்கூடிய காரணத்தினால் சுமார் 1 கோடிக்கும் அதிகமாக மக்கள் தொகை இருக்கக்கூடிய இந்த சிறுபான்மை சமுதாயத்திற்கு வரக்கூடிய நிதிநிலை அறிக்கையிலே கணிசமான அளவில் நிதிகளை ஒதுக்கி அவர்களுக்கான இந்த மேம்பாட்டு திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் வைத்திருக்கிறோம். அதையும் தாண்டி மாண்புமிகு முதலமைச்சரிடத்தில் இந்த சிறுபான்மை சமுதாயம் சம்பந்தப்பட்ட கோரிக்கைகளை 27 கோரிக்கைகளை வரிசைப்படுத்தி அதை வேண்டுகோளாக வரக்கூடிய நாட்களிலே அதை செயல்படுத்தி தர வேண்டும் என்ற வேண்டுகோளையும் நாம் வைத்திருக்கிறோம். மேலும் புனித பயணம் செல்லுவோருடைய எண்ணிக்கையை பொறுத்தவரைக்கும் ஒன்றிய அரசு தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்தியா முழுமைக்கும் 1,75,000 பேர் செல்லக்கூடிய அளவிலே அவர்கள் அனுமதி தந்திருக்கிறார்கள். அந்த வகையில் தமிழகத்திற்கு சுமார் 4,000 பேர் செல்லலாம் என்ற அனுமதி இருந்தாலும் கூட
பல்வேறு மாநிலங்களில் செல்லாமல் இருந்தக்கூடிய அந்த கோட்டாவையும் சேர்த்து கடந்த வருடம் 6200க்கும் அதிகமானோர் ஹஜ் பயணம் செய்திருக்கிறார்கள். இந்த வருடம் அதை உயர்த்தி கேட்க சொல்லி மாண்புமிகு மத்திய அமைச்சரிடம் அதை வேண்டுகோளாக வைக்க இருக்கிறோம். பல்வேறு கோரிக்கைகள் வைத்திருக்கிறோம். அதற்கான காரண காரியங்கள் விளக்கி கொண்டு வேண்டுகோளாக வைத்திருக்கிறோம். இன்று அதை செவிமடுத்திருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் துறை சார்ந்த அதிகாரிகளும் வரக்கூடிய நாட்களில் அது குறித்து ஆலோசித்து சிறப்பான அறிவிப்பை வெளியிடுவார்கள் என்று நம்புகிறோம். FCRA சட்டத்தை ஒன்றிய அரசு அதை முடக்கக்கூடிய வகையிலே பல்வேறு சிறுபான்மையினர்கள் பாதிக்கக்கூடிய வகையில் தொடர்ச்சியாக இருக்கிறது. அதை நீக்க வேண்டும் என்ற கோரிக்கை தொடர்ச்சியாக சிறுபான்மை சமுதாயம் விடுத்து வந்து கொண்டு இருக்கிறது. அதற்கான கோரிக்கைகளையும் ஒன்றிய அரசிடம் பலமுறை எடுத்து வைத்திருக்கிறோம். அது தொடர்ச்சியாக அது வலியுறுத்துவோம். இல்லை, இன்றைக்கு வைக்கப்பட்ட கோரிக்கையில் FCRA குறித்து எந்த கோரிக்கையும் வைக்கப்படவில்லை. இருந்தாலும் அதனை குறித்த கோரிக்கைகளை மத்திய அரசை அமைச்சரை சந்திக்கும் போது அந்த கோரிக்கை எடுத்து வைப்போம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை சென்ற ஆட்சியிலே சட்டமன்றத்திலே உமீத் சட்டத்தை முற்றிலுமாக நீக்க வேண்டும் என்ற கோரிக்கை சட்டமன்றத்திலே தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. புதிதாக அமைந்திருக்கக்கூடிய ஆட்சியும் உமீத் சட்டத்தை முற்றிலுமாக திரும்ப பெற வேண்டும் என்று கொள்கை அடிப்படையில் முடிவு செய்திருக்கிறது. அதையும் வலியுறுத்துவோம். இந்த நீண்ட 25 ஆண்டுகளுக்கும் அதிகமாக சிறையிலே வாடி வரக்கூடிய அந்த சகோதரர்கள் முழுமையாக விடுதலை பெற வேண்டும் என்ற கோரிக்கை பன்னெடுங்காலமாக நம்ம எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். அதையும் தாண்டி ஃபர்லோ என்ற அடிப்படையில் 2 மாத விடுப்புகளையாவது தற்போது தர வேண்டும் என்ற கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தற்போது மாண்புமிகு முதலமைச்சரிடத்திலும் அந்த வேண்டுகோளை வைத்திருக்கிறோம். விரைவில் அவர்கள் அந்த ஃபர்லோ என்ற அடிப்படையில் விடுதலை ஆவார்கள் என்று நம்புகிறோம். சர்ச்சைக்குரிய தீர்ப்புகள், அந்த தீர்ப்பு உடன்பாடு இருக்கிறதா, சமுதாயத்திற்கு ஏற்பட இருக்கிறதெல்லாம் தாண்டி சமுதாயத்தினுடைய நன்மை கருதி சிறுபான்மை சமுதாயத்தினுடைய உரிமைகளை காக்கக்கூடிய பொருட்டு சமீபத்தில் வந்த அனைத்து தீர்ப்புகளும் எதிர்த்து உச்சநீதிமன்றத்திலே தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செய்திருக்கிறது. வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்கிறது. இன்று கூட ஒரு மதம் மாறி வந்திருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு 3.5% இடஒதுக்கீடு வாய்ப்பில்லை என்ற தீர்ப்பை எதிர்த்தும் இன்று மேல்முறையீடு இந்த உச்சநீதிமன்றத்தில் செய்யப்பட்டிருக்கிறது. தமிழக அரசு சார்பாக செய்யப்பட்டிருக்கிறது. நன்றி, வணக்கம்.